தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த அரசியல் தலைவரையும் யாரும் கடவுளாக கும்பிட்டது கிடையாது, வணங்குனது கிடையாது. இவரை மட்டும்தான் கடவுளாக வணங்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ அந்த வேடத்தை ஏற்று எனக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பளித்த ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு இந்த என் வாழ்நாள் முழுவதும் நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன். ஏன்னா எத்தனையோ நடிகர்கள்லாம் ட்ரை பண்ணாங்க. சிவாஜி சார்லேருந்து அண்ணன் ராஜேஷ்லேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி ஒரு நாள் ஷூட்டிங், ஒரு நாள் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்றுடாது. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தேவராக நடிக்கிறீங்கன்னா அவர் ஒரு பெரிய சித்தர், ஓபிஎஸ் சொல்கிறாங்க என்கிட்ட. அப்போ அவர் சிஎம்மாக இருந்தார். நீ வந்து அவரை தொடும்போது ஜாகிரதையாக தொடணும், சாதாரணமாக தொட முடியாது அப்படின்னாரு. அப்போ தான் நான் ரிசர்ச் பண்ணேன், யார் யார் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணுறப்போ இவ்வளோ பேர் வந்துச்சு. சரி, நம்ம நடிக்கிறோமே அப்படின்றப்ப உயிருக்கெல்லாம் ஆபத்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. சரி, நான் எல்லா தர்காவுக்கும் போவேன். நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறதுனால எல்லா தர்காவுக்கு போவேன். போய் அஜ்மீரில் இருக்கிற தர்காலையும், மூன் ரோட்டில் இருக்கிற தர்காலையும் என் மனசில் வேண்டிக்கிட்டேன், நீங்கள் ஒரு சித்தர், அந்த சித்தருடைய வேலை மேற்று நான் நடிக்கணும்னு விரும்புகிறேன், அதுக்கு நீங்கள் அவர் கூட பேசி எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பட் அது எனக்கு வந்து ஒரு நல்ல பதில் வந்ததாக நான் ஃபீல் பண்ணேன்.